ஓம் நம சிவாய. அரசனே, நீ முற்பிறவியில் தாழ்ந்த குலத்தில் தோன்றி அவந்தி என்ற பட்டணத்தில் இருந்தாய். அந்த நகரத்தில் தர்மபாலன் என்ற மன்னன் தர்மம் செய்பவனாக இருந்தும் நீ அவனை அடையக்கூடாமல் உன் குலத்தின் இயற்கைப்படி வாழ்ந்து வந்தாய். நீ அங்கு இருக்கும் போது பல ஆண்டுகள் மழையின்றி பஞ்சம் உண்டாயிற்று. அதனால் உனக்கு உணவு எதுவும் கிடைக்காமல் காட்டுக்குச் சென்றாய். அந்த காட்டில் கந்தமூல பழங்களை புசித்துக் கொண்டிருக்கும் பெரியோர் பலர் இருந்தார்கள். அங்கு பலர் வந்து சேர்ந்ததாலும் பஞ்சத்தினாலும் அந்த காட்டிலும் உண்ணும் உணவின்றி கஷ்டப்பட நேர்ந்தது. அப்போது நீ உன் மனைவியோடு மரங்களை கொளுத்தி அந்த கரியை விற்று காலம் கழித்து வந்தாய். ஒரு காலத்தில் ஒரு சுமை விறகை தலையில் சுமந்து அந்த நகரத்து வீதிகளில் விலை கூறி திரிந்தாய். தெருக்களெங்கும் சுற்றியும் அந்த விறகு விலை போகவில்லை. அந்த தினமோ மாசி மாச பூரணையும் ராகு கிரஸ்த சந்திர கிரகணமுமாக இருந்தது. அதனால் அந்த நகரத்தில் இருந்து வேதியர் சிலர் ஒரு வைசியன் வீட்டில் ஓமம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து விறகு தலையனான நீ உன் மனைவியுடன் அங்கு சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விலையாக விறகை அந்த ஓமகுண்டத்தில் இட்டு அவ்வந்தனருக்கு சீத நிவாரணம் செய்து அங்கேயே இருந்தாய். அப்போது தனவானான அந்த வைசியன் 100 பலம் எடையுள்ள பொன்னை பூதான பிரதிநிதியாக அவ்வந்தனருக்கு தானம் கொடுத்தான். அதை கண்ட நீ, அந்தோ இது நல்ல உத்தம புண்ணிய காலமாயிற்றே, இந்த காலத்தில் வேதியருக்கு இப்படி தானம் கொடுக்க நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று மனம் வருந்தி, நான் ஏழையாகையால் மானசீகமாக தானம் செய்தேன் என்று உனக்குள் நீயே கழிவிரக்கத்தோடு கற்பனை தானத்தை நினைத்து கொண்டாய். அதனால் உனக்கு இந்த பிறவியில் இத்தகைய சிறந்த போகங்கள் யாவும் உண்டாயின. ஆகையால் நீ இப்போது பூதானம் செய்து கொண்டிரு. பூதானம் செய்தால் தேவர்களுக்கும் எட்டாத பதவியை அடைவாய். உன் முற்பிறவி வரலாறு முழுவதையும் நான் சொல்ல கேட்டாய் அல்லவா? அரசனே, நிலதானம் எப்போதும் ஸ்வர்க்கத்திலிருந்து உன்னை அகற்றாது. அத்தகைய தானத்தையே செய்து கொண்டிரு. பூதானம் செய்வதைக் கண்டு தாமும் செய்ய வேண்டும் என்று தம் உள்ளத்தில் கருதியவர்களே சிறந்த பதவியை அடைவார்கள். ஆயின் பூதானம் செய்தவர்கள் பெரும் பேற்றினை சொல்ல முடியுமோ? முன்னொரு காலத்தில் தேவர், மனிதர், அரக்கர் முதலானவர்களை எல்லாம் அடக்கி உலகம் முழுவதையும் ஏக சக்கராதிபதியாய் பிருது சக்கரவர்த்தி அரசாண்டு தான் கொடுத்த அன்னபானம் முதலானவற்றை அருந்திய உரகர், சித்தர், முனிவர் முதலியவர்களால் புகழப் பெற்றான். 7 தீவுகளிலும் தன் செங்கோலை செலுத்தி நீதியுடன் அரசு செலுத்தியதால் பரிசுத்தமற்றவர்கள், நோயாளிகள், திருடர்கள், வஞ்சகர்கள், அங்கஹீனர்கள் முதலியோர் அவன் ஆட்சியில் இருக்கவில்லை. அந்த சிறப்பான அற்புதங்களை கண்ட அவ்வரசனின் மனைவி மிகவும் வியப்புற்று, இத்தகைய பெரும் செல்வங்கள் அனைத்தும் முற்பிறவியில் செய்த எத்தகைய புண்ணியத்தால் கிடைத்தன என்று யோசித்து தன் கணவனிடம் தன் எண்ணத்தை உணர்த்தினாள். பிருது மன்னனும் உண்மையை உணர முடியாமல் வியந்து எல்லாம் உணர்ந்த வேதியரை அணுகி நன்கு வணங்கி, வேதிய உத்தமர்களே, நீங்கள் என்னிடம் தயை உடையவர்களாயின் உங்கள் சிறந்த ஞான சக்தியால் நான் கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டுகிறேன். நான் உங்களுக்கு வேண்டுவனவற்றை குறைவில்லாமல் கொடுப்பவன் அல்லவா? நீங்களும் யாவருக்கும் உதவி செய்யும் தயாளர்கள் அல்லவா என்றான். முனிவர்கள், அரசனே, உன் மனதில் உள்ள சந்தேகம் என்ன என்று எங்களுக்கு உணர்த்துவையானால் நாங்கள் அதன் விபரத்தை வெளியிடுவோம். நீ 7 தீவுகளையும் முறைப்படி அரசு செய்வதால் உன்னிடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். தக்க நியமமுடைய முனிவர்களிடமே தர்மங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உன் கருத்து என்ன என்று சொல் என்று கேட்டார்கள்.
ஆதி அரசனான பிருது சக்கரவர்த்தி வேதியரை பணிந்து, நான் பூர்வத்தில் செய்த நல் வினையையும் என் முற்பிறப்பையும் அதி சௌந்தரியமுடைய என் மனைவி செய்துள்ள நற்செயல்களையும் எங்கள் இருவருக்கும் நீங்காத பெருவிருப்புற்று இருப்பதற்கு காரணத்தையும், அறம், பொருள், இன்பம் முதலான புருஷார்த்தங்கள் உண்டான வரலாற்றையும், மன்னர்கள் யாவரும் எனக்கு கப்பம் கட்ட நேர்ந்த வகையையும், அளவிட முடியாமல் என் பொக்கிஷம் பெருகி இருப்பதின் காரணத்தையும், தோல் வலிமையில் சிறந்த நோயற்ற வாழ்வு பெற்ற என் வரலாற்றையும் அறிய விரும்புகிறேன். எனவே அவற்றை விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான். மகரிஷிகள் யாவரும் ஒன்று கூடி மரிசி முனிவரை அணுகி அரசனது கேள்விகளுக்கு அவரே விடையளிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். மரிசி முனிவர் சிறிது நேரம் யோக நிஷ்டையிலிருந்து விருத்தாந்தங்கள் யாவற்றையும் உணர்ந்து கை கட்டி தம் முன்பு நிற்கும் மன்னனை நோக்கி கூறலானார். ஓம் நம சிவாய.